வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கல்வி வளர்ச்சி நாள். கர்ம வீரர் காமராசர் பிறந்த நாள். தமிழகத்துக்கே சிறந்த நாள். தமிழகம் இருண்ட காலத்திலிருந்து வெளிச்சம் பெற்ற ஒரு சிறப்பு நாள் என்றால் காமராசர் பிறந்த நாளை சொல்லலாம். காரணம், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கற்காலம் பொற்காலமாக மாறியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு சிறந்த ஒரு முதலமைச்சராக காமராசர் இருந்திருக்கிறார். அவர் ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை வகுத்து தொலைநோக்கு திட்டத்தை நமக்கு தந்தவர் காமராசர் அவர்கள். அதனால்தான் இன்றும் காமராசரை பேசிக்கொண்டே இருக்கிறோம். காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று அரசியல்வாதிகள் தேர்தல் சமயத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் அவருடைய பொற்கால ஆட்சி, அவருடைய அந்த சீரிய சிந்தனை, அவருடைய செயல் வேகம். செயல் புயல் என்று சொன்னால் அது காமராஜருக்கு பொருந்தும். நிதானத்தோடு, மிக பொறுமையோடு, அக்கறையோடு தமிழக மக்களை பார்த்தவர். வேறு எந்த முதலமைச்சரும் அப்படி பார்த்திருப்பார்களா என்றால் இருந்திருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் காமராசர் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கிறார். காமராசர் கிங் மேக்கர் என்று அறியப்படுகிறார். அதுவும் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி இவர்களை பிரதமராக்கின ஒரு பெருமை காமராசருக்கு உண்டு. ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கிங் மேக்கராக காமராசர் மாறியிருந்தார். ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியாரை முதலமைச்சராக ஆக்குவதற்கு இவருடைய பெரும் பங்கு இருந்திருக்கிறது. குமாரராஜா என்ற முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதிலும் இவருடைய பங்கு. மூதறிஞர் ராஜாஜி அவர்களையும் கூட முதலமைச்சராக ஆக்குவதற்கான பெரும் பங்கு இவரிடம் இருந்திருக்கிறது. இப்படி இருந்து கொண்டிருந்தது. ஒரு முறை காங்கிரஸில் மீண்டும், அதாவது ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற போது அவருக்கு பிரச்சனை வந்து விட்டது. உடனே கிங் மேக்கராக இருந்தால் போதாது, கிங்காகவே அவர் மாற வேண்டும் என்று காமராஜரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். 1954 ஏப்ரல் 13 அவர் பதவியேற்றுக் கொண்டார். அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் பல்வேறு திட்டங்களை அவர் வகுக்க ஆரம்பித்தார். அதில் அந்த கொலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தார். தமிழகத்தினுடைய எல்லாருடைய அரசியல் கட்சியினுடைய ஆதரவை அவர் பெற்றார். பெரியார், அண்ணா போன்றவர்கள் அவரை ஆதரித்தார்கள். அந்த அளவுக்கு அவர் மதிப்பை பெற்றிருந்தார் காமராசர். அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள். இரண்டாவது முறையும் கூட அவர் முதல் முறை பதவியேற்றுக் கொண்டார். அப்புறம் பொது தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியும் அவர் பெற்றார். 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு திட்டங்களை அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணகிரி டேம், சாத்தூர் டேம் போன்ற தமிழகத்தில் பெரிய அணைகளை எல்லாம் கட்டுவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். அவர் அந்த திட்டங்களை கொண்டு வந்தார். ஆகவே நீர் வேளாண்மை, அதாவது நம்முடைய விவசாயம் செழிப்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். தொழில் வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக இன்று நெய்வேலி பழுப்பு அந்த நிலக்கரி சுரங்கம், திருச்சியிலே துப்பாக்கி தொழிற்சாலை, BHL அந்த பாய்லர் தொழிற்சாலை, இவையெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்தது. தொழில்பேட்டைகளை நிறைய தமிழகத்துக்கு கொண்டு வந்தார். இதையெல்லாம் அவருடைய சீரிய முயற்சியில் தான் நடந்தது. அதைவிட இன்று கல்வி வளர்ச்சி நாள் என்றெல்லாம் நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது அவர் பள்ளி கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டது. மதிய உணவு திட்டம், அது மிகப்பெரிய திட்டம். அவர் ஒரு முறை போய்கொண்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் எங்கேயோ வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறான் வயல்வெளியில். அவர் அழைத்து கேட்டபோது, ஏண்டா ஸ்கூலுக்கு போன சாப்பாடு இல்லைன்னா, அப்புறமா தான் அது மதிய உணவு திட்டம் வந்ததாக கூட ஒரு குறிப்பு சொல்லுவார்கள். அந்த வகையில் மதிய உணவு திட்டம் போட வேண்டும் என்று, பள்ளிக்கூடங்களுக்கு வேண்டும் என்று அமைச்சர்கள், அன்றைய இயக்குனர் சுந்தரவடிவேல் என்று நினைக்கிறேன், அவரை எல்லாம் அழைத்து பேசும்போது எல்லோரும் பிசைந்திருக்கிறார்கள், கண்ணை முழித்திருக்கிறார்கள். முடியாது என்று. ஏன்னா நிதிச்சுமை அந்த அளவுக்கு. நிதியமைச்சரை எல்லாம் கேட்டபோது, இல்லை அது போட்டே ஆக வேண்டும், நான் மக்களிடம் கையேந்த கூட தயார் என்று காமராசர் சொல்லி அந்த திட்டம் வந்தது. உத்தரவு போட்டு விட்டார். அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திடம் சில திட்டக்குழுவை சந்தித்து 2வது 5 ஆண்டு திட்டத்தில் சேர்க்கும்படி அதையெல்லாம் அவர் செய்தார். மத்திய அரசத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்தது. அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டார். அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாலும் மத்தியில் அவருக்கான ஒரு தனி செல்வாக்கு இருந்த நேருவிடம். இதையெல்லாம் அவர் செய்தார். ஒரு முறை நேரு ரொம்ப கவலையாக இருந்த நேரம் 62 இவர் சென்றிருந்து, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு உடனே, அமெரிக்காவிலிருந்து நமக்கு எதுவும் தரமாட்டேங்கிறாங்க, சில விஷயங்களை கொண்டு வருவதற்கு முடியாது என்ற போது
அவனுடைய கடை இங்கே எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமாம், பேங்க் ஒன்று இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பேங்க்கை மூடணுன்னு நேரு திகைத்து போனார். இல்லை அதை மூடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னபோது அந்த பேங்க் தரமாட்டேங்குது கடன். உடனே அந்த பேங்க்கை மூடுவதாக உத்தரவிட்டார். அமெரிக்காவிலிருந்து எல்லா அதற்கான சலுகைகள், நிதி எல்லாம் கிடைத்தது. பாருங்கள், உலகையே கொஞ்சம் அசைக்க வைத்தவர், அமெரிக்காவையே கொஞ்சம் அசைக்க செய்த காமராஜர். அந்த அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இருந்தது, தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அடுத்து தமிழ்நாட்டில் சர்க்கரை மில் இல்லாமல் இருந்தது. அந்த சர்க்கரை மில்லை வர வேண்டும் என்று ஜப்பான் நாட்டினுடைய அதிகாரிகளை அழைத்து இங்கே பேசினார்கள் அமைச்சர்களோடு. அப்படி பேசிய போது 10 தொழில் அந்த சர்க்கரை மில் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அதில் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் வந்த ஜாப்பனீஸ், நீங்கள் 10 விழுக்காடு நாங்கள் இதில் லாபம் வரும், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அரசாங்க அதிகாரியோ முதலமைச்சரோ அரசாங்கமோ எப்படி வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற போது எங்கள் தலைவரை கேட்டு சொல்லுகிறேன் என்று அமைச்சர் நேரடியாக காமராஜரிடம் வந்து கேட்டபோது, இப்படி தராங்க, என்ன பண்ணலாம்? அப்படியா, 10 விழுக்காடுன்னா அப்போ 10 கம்பெனி 10 ஃபேக்ட்ரிக்கும் தராங்களா? ஆமாம், 100 விழுக்காடு. அப்போ இன்னொரு ஃபேக்ட்ரி கட்ட சொல்லு என்று சொல்லிவிட்டார். அப்படித்தான் மோகனூர் சர்க்கரை ஆலை வந்ததாக ஒரு புள்ளி விவரம் காட்டுகிறது. நினைத்து பாருங்கள், இன்று அது நடக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை, இல்லையா? அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் என்ன செய்திருக்கும் தெரியவில்லை. ஆனால் அது அவரவர்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறோம். அதுதான் காமராசர் அவ்வளவு சிறப்பான ஒரு மனிதர், அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதனால் தான் இன்றும் நாம் நினைத்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு முறை பஸ் உரிமையாளர்கள், பேருந்து உரிமையாளர்கள் வந்து அவரை பார்க்க வருகிறார்கள். அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு ஏழைகளை பார்த்து, உங்கள் ஊருக்கு கடைசி பஸ் எது என்று கேட்டிருக்கிறார். சிந்தனையை பாருங்கள். 8:30 மணி 9 மணி என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கான தேவை கோப்புகளை பார்ப்பது, மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்த ஓனர்களுக்கெல்லாம் கோபம். நாம் ஒரு முதலாளி, நம்மை பார்க்காமல் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று அவர்களெல்லாம் போய்விட்டார்கள். அப்புறம் உதவியாளர் அழைத்து அவர்களை அழையும் என்று சொன்னபோது அவர்கள்லாம் இல்லைங்க போயிட்டாங்கன்னு சொன்னோம். உடனே ஃபோன் போடையான்னு சொல்லி அந்த ஓனர்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டிருக்கார். ஃபோன் போட்டு, ஏயா அவங்கெல்லாம் கடைசி பஸ்ஸை விட்டுட்டா அவன் என்னையா பண்ணுவான்? ஏழையும் அவனுங்க தூங்க முடியாது, எங்கேயாவது படுத்து தூங்கியிருப்பான், பசி பட்னியில் இருப்பான். ஆனால் நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, எல்லா இடத்துக்கும் போகலாம், புறப்பட்டு வாங்கய்யா என்று சொன்னாராம். இவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காமராசர். எவ்வளோ உயர்ந்த பண்பு, நினைத்து பாருங்கள். ஒரு முறை அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். எதிர்க்கட்சிகளை விமர்சித்து கொண்டு ஒரு மாணவன், ஒரு சிறுவன் பேசி கொண்டிருக்கிறான் மேடையில். அவனை அழைத்து படார் என்று அறைந்து விட்டு உனக்கு என்னடா படிப்பு இருக்குது, இதுதான் உனக்கு முக்கியம், படிக்கிற வேலையை பாடுறா என்று சொல்லிவிட்டு போனாராம். இவரை தான் புகழ்கிறான், அதற்காக அவர் ஆதரித்ததில்லை. அதே மாதிரி இன்னொரு முறை ஒரு கம்பத்தில் கொடி கட்டுவதற்கு அவன் ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கிறான். அவரிடம் அழைத்து வந்து, இவன் தாங்க அந்த கம்பம் கொடி கட்டினான் என்று அவனையும் கூப்பிட்டு, ஏண்டா நாளைக்கு கரண்டு வந்து எதுவும் ஆனால் என்ன ஆகும், இப்போ உன்னுடைய பெற்றோர்களுக்கு யார் வருவா என்று திட்டி அனுப்பியதாக ஒரு குறிப்பு. அதே மாதிரி இன்னொரு முறை அவர் பேருந்தில், அவருடைய காரில் பயணித்து கொண்டு மக்கள்லாம் வழிமறைத்து இருக்கிறார்கள். இந்த ஊரில் கரண்டு கம்பம்ல எங்களுக்கு மின்சாரமே வரவில்லை என்றவுடன் அதிகாரிகள்லாம் அப்படியா என்று கேட்டபோது அப்படி ஒரு நிமிடம் அப்படியே யோசித்து விட்டு, பனை மரங்கள் இருக்கிறதா இந்த ஊரில், பனை மரம் தர முடியுமா? தர முடியும். அதிகாரிகளை கூப்பிட்டு, இதில் கரண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். உடனே உத்தரவிட்டு போய்விட்டார். உடனடியாக ஒரு சிந்தனை, அந்த நேரத்துக்கு, அதற்கு பிறகு மற்ற வேலைகளை செய்யலாம், ஆனால் உடனடியாக மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து செய்தவர் தான் காமராசர். நல்ல காமராசருடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கிறது. இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களுக்கு நான் சும்மா அங்கங்கே தொட்டு சென்று இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் கல்வி வளர்ச்சி நாள் என்பது மிக பொருத்தமானது. ஜூலை 15 அவருடைய பிறந்த நாள், நமக்கெல்லாம் சிறந்த நாள். அவரை போல் நாம் அனைவரும் வாழ வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள், அவர்கள் மட்டும் சொல்லக்கூடாது, எல்லோரும் இதை சொல்ல வேண்டும். இது பரவலாக்கப்பட வேண்டும். காமராஜரை நாம் கொண்டாடுவோம்.